இதுக்கு தாங்க அந்த ஏரோ மார்க். கேன்டீன் அவங்கெல்லாம் இங்கே வந்து அந்த சூடாக நூடுல்ஸ் சாப்பிட்டு போவாங்க. போகும்போது ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன், இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏதாவது தெரியுது உங்களுக்கு? அது போகாங்க போக்கிட்டே இருக்கு. ப்ரோ ப்ரோ பார்த்து பார்த்து பாருங்க, இந்த ரெண்டு மலைக்கும் நடுவில் செவுறு கட்டி இருக்காங்க. அட்வென்ச்சராக தான் இருக்கு, பட் சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் எஸ்ஆர். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா டேராடூனில், உத்தரகண்ட் ஸ்டேட்டில் இருக்கிற டேராடூனில் தாங்க இருக்கோம். டேராடூனில் நிறையா இடங்கள் இருக்குது பார்க்குறக்கு. இப்போ நான் வந்திருக்கிற இடம் ராபர்ஸ் கேவ். இது எங்கே இருக்குன்னா கரெக்டாக உங்களுக்கு டேராடூன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அரவுண்டு ஒரு 15 to 18 கிலோமீட்டர்ஸ்குள்ளே இருக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்துச்சுன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறது, இங்கேருந்து உங்களுக்கு முசோரியா வந்து பார்த்தீங்கன்னா 25 to 30 கிலோமீட்டர்ஸ் தான். நீங்கள் ராபர்ஸ் கேவ் வரதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வரும்போதே ஒரு செப்பல் கையோடு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் செப்பல் இங்கே ரெண்டல் எடுத்துக்கலாம். இங்கே செப்பல் மட்டும்தான் உள்ள அலோடு, ஷூஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? நீங்கள் இல்லைனாலும் இங்கே ரெண்டல்ஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாமா? நான் உங்களுக்கு அப்படியே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். என்ட்ரி ஃபீஸ் அவ்வளோ, நான் இங்கே அங்கேருந்து எப்படி வந்தேன் அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். என்ட்ரி டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கலாம். வரும்போது கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. பர் பர்சனுக்கு 35 rupees. போய் பார்க்கலாமா? அங்கே வாங்கி ஸ்டெப்ஸ் ஏறி இங்கே கொடுத்துட வேண்டியதான். பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே வாங்கிடுறாங்க. நீங்கள் அங்கே பே பண்ணிவிட்டு வண்டியை கொஞ்சம் உள்ளே எடுத்துகிட்டு வந்து இங்கே நிறுத்திக்கலாம். அப்புறம் இங்கே நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே நடந்து வரலாம். இப்போ அப்படி தான் நடந்து போயிட்டுருக்கேன். பாருங்க, இதுதான் என்ட்ரன்ஸ் தாண்டினோன்னே இப்படி இருக்குது. பாருங்க, பக்கத்துலேயே அப்படியே ரிவர் ஓடிட்டுருக்கு. டேராடூனில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேவரேட் பிக்னிக் ஸ்பாட் ஆகிருச்சு இங்கே லோக்கல் பீப்புளுக்கு. வீக்கெண்ட் ஆனால் எல்லோரும் இங்கே வருவாங்களாமா. பாருங்க, இங்கே ஒரு கெஃபே இருக்குது, ராபர்ஸ் கெஃபே. அந்த சைடு கெஃபே, இங்கே ரிவர் ஓடுது. இந்த சைடு ராபர் கேவ் போகிற வழி. நம்ம வரும்போது வேணால் இங்கே ஒரு காஃபி ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்ம நடந்து வந்தோம் இல்லையா, நடந்து வந்தோன்னே இங்கேருந்து இதுக்குள்ளே இறங்கி தான் நடந்து போகணும். இது வந்து ஈரப்பஞ்சு குகைன்னு சொல்கிறாங்க, அதாவது குச்சி பானி குகை. லோக்கல் மக்கள் வந்து அப்படி தாங்க இதை சொல்கிறாங்க. புதா டெம்பிளில் பார்த்தோம்ல, அந்த சென்னை கேங் அவங்களுக்கும் எல்லாம் இங்கே வந்துருந்தாங்க. யதார்த்தமாக மீட் பண்ணேன், அவங்க பார்த்துட்டு கிளம்புறாங்க. நம்ம உள்ள என்ட்ரி ஆகிறோம். இதை பற்றி சின்னதாக இப்போ ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லிடுறாங்க. ராபர்ஸ் கேவ்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பிரிட்டிஷ் பீப்புள் இங்கே வந்தாங்கல்ல, அப்போ இதை ராபர்ஸ் கேவ்னு கூப்பிட்டுருந்தாங்களாமா. அதை அப்படியே பேராக வச்சு இப்போ வரைக்கும் எல்லோரும் அதையவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்லலாம் இந்த ஊர் மக்கள் வந்து இதுக்குள்ளே வரக்கே பயப்பட்டாங்களாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அவ்வளோ ஃபாரினர்ஸ் இதை வந்து பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ நம்மளும் வந்திருக்கோம், அதையும் நம்ம பார்க்க போவோம். நீங்களே பார்த்துருப்பீங்க வர்ற இடம் எப்படி இருந்தது. போகிற இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து தனியாகவே தான் இருக்குது. இதுலேயே தான் நம்ம நடந்து போகணும். யாரையுமே காணோம், நான் மட்டும் அப்படியே போயிட்டுருக்கேன். கேவோட ஹைட்டு பார்த்தீங்களா எவ்வளோ, எப்படி இருக்குன்னு, எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. தெரியுதா எவ்வளோ உயரமாக இருக்குன்னு? பா, கேவு இதுக்குள்ளே எல்லாம் ஆள் இருந்திருக்கானுங்க, ஒளிஞ்சிருக்காங்க. இதுக்குள்ளேயெல்லாம் வந்து ஒளிஞ்சாங்க அந்த காலத்தில். யார் கண்டுபிடிப்பா? பயங்கரமாக இருக்கு. பகலில் மட்டும்தான் வர முடியும், நைட்டெல்லாம் வர முடியாது. இந்த மலையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப்பே இல்லை, குழியும் மேடுமா அப்படியே இருக்கு. ரெண்டு சைடுமே அப்படிதான் இருக்கு.
இப்போ உங்களுக்கு நல்லா தெரியுமே இந்த பாறைகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக தண்ணி வடிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அங்கே பாருங்க, தெரியுதா தண்ணி வடிகிறது. ரெண்டு சைடுமே அப்படிதான் இருக்கு. இங்க பாருங்க தண்ணி வடிஞ்சிருக்கு, தெரியுதா? தண்ணி போய்கிட்டே தான் இருக்கு. தண்ணி செம்ம கிளியரா இருக்கு. ஆனா இப்ப பாக்குறீங்களா இந்த குகை மாதிரி இது வந்து உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. நானும் ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கேன், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு. ஒரு வழியா கேவ் கடைசியா இருக்கிற இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயும் போலாம். ஆனா இங்க பாருங்க தண்ணி எவ்வளவு போர்ஸா வந்துகிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு. நம்ம வரும்போது நடந்து வரும்போது பாத்தீங்களா ஃபுல்லா இருட்டா தான் இருக்கு. கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும் போது உள்ள வந்துட்டு போனா சரி. இருட்டுக்கு அப்புறமெல்லாம் வர முடியாது, உள்ளேயும் விடுறது இல்லை. இப்ப பாருங்க தண்ணி இப்ப எவ்வளவு கிளியரா இருக்கு. தண்ணி சொல்ற சவுண்டு கேக்குதா? நான் அது வரைக்கும் உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறமும் உள்ள போலாமாமா. இன்னும் அந்த கேவ் வந்து உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. தண்ணி இது விட நிறைய ஃபாஸ்டா வரும்னு சொல்றாங்க. வாட் ப்ரோ? आगे जाना क्या? अब इसका एंड है. There is a way but difficult to go. आगे खुला है. வரவங்க எல்லாம் இதோட நின்னுட்டு இதோட பார்த்துட்டு அந்த தண்ணியில மட்டும் அப்படியே கொஞ்ச நேரம் விளையாண்டு போயிடுறாங்க. Super. You are from? UP. I am from Tamil Nadu. I understand. Okay. அவர் யூபியில இருந்து வந்திருக்காங்களாமா. அவருக்கு உங்களுக்கெல்லாம் பக்கம்தான். நம்ம தான் அங்கிருந்து 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, இங்க ஏதோ மேல போறதுக்கு அப்படியே மூட்டையை போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ட்ரை பண்ணலாமா? பார்ப்போம். ஏதோ ஹிந்தியில போட்டிருக்காங்க, தெரியுதா? இதுக்கப்புறமும் போக வழி இருக்கு. ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. அட்வென்ச்சரா தான் இருக்கு, பட் சேஃப்டி ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, பார்த்துக்கு. அங்கே ஒரு குடிசை மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்க, ஷெட்டு மாதிரி. ஆக்சுவலாக அது ஒரு ஷாப்பு. வரவங்கெல்லாம் இங்கே வந்து அந்த சூடாக நூடுல்ஸ் சாப்பிட்டு போவாங்க. எப்பவும் வந்து அங்கே கடை இருக்கும். நம்ம வந்த நேரம் கடை இல்லை. ஓ, இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? எங்கே நிற்கிறேன்னு பாருங்க. இங்கே நான் மட்டும் தனியாக நின்றுருக்கேன், சுற்றி யாரும் இல்லை. எல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, நான் மட்டும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஈவினிங் டைம் ஆகிப்போச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இன்னும் அது வரைக்கும் போய் பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். எவ்வளோ தூரம் போக முடியுமோ போய் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் நம்ம போயிடலாம். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்க என்ட்ரியில் ஒரு கெஃபே, அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு காஃபி சாப்பிட்டு அப்புறம் இந்த விளாக முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம டபகேஸ்வரில் டெம்பிளில் ஒரு கேவ் பார்த்தோம்ல, அந்த மாதிரி இங்கே ஏகப்பட்ட கேவ் இருக்கு. பார்க்குற இடமெல்லாம் சுற்றி குகை இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன் வெள்ளைக்காரன் இதுக்கு வந்து ராபர்ஸ் கேவ்னு பேர் வச்சான்னு இப்போதான் எனக்கு புரியுது. பாருங்க, பகல்லையே இப்படி இருக்கு, இனி இருட்டாங்க இந்த இடமெல்லாம் எப்படி இருக்கும்? அந்த காலத்தில் இங்கே வந்து ஒளிஞ்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. இந்த இடத்துல எல்லாம் ஒளிஞ்சா யார் வந்து கண்டுபிடிக்க முடியும்? இப்போ இந்த இடத்த நம்ம ஆளுங்க கண்டுபிடிச்சி இதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி இதை பார்க்கறதுக்கு வேண்டிய வெளிநாட்டிலேருந்து நிறைய வெள்ளைக்காரங்க வர்றாங்க. பயங்கரமாக இருக்குங்க. வாயிலிருந்து புகை வர ஆரம்பிச்சிருச்சு பாரு. போகிற இடமெல்லாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் தான் நான் பார்க்குறேன். நிறைய பொல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க.
அங்கங்கே சுற்றி பிளாஸ்டிக் இருக்குங்க. வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் எல்லாம் இங்கே போடாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போயிருங்க, அதுதான் நல்லது. பார்க்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுக்குள்ளே ஒரு குகை இருக்குது, அதுக்குள்ளே தண்ணி வேறு போய்கிட்டு இருக்கு. நம்ம கீழே ஒரு அருவி மாதிரி கொட்டிகிட்டு இருந்ததில்ல, அதுக்கு பேக் சைடு தான் இது. இங்கேருந்து அப்படியே தண்ணி போகுது. உங்களுக்கு இங்கே இருந்து பார்த்தா இருட்டாக இருக்கும், சரியாக தெரியாது. நான் அப்புறமா உள்ளே போய் காட்டுறேன். நம்ம எப்படியே மேலே போயிட்டு வருவோம். இங்கே ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, இப்படி அங்கே போயிட்டு வருவோம். ஏரோ மார்க் தெரியுதா? அது பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கு அந்த ஏரோ மார்க்கு. இங்கே பாருங்க, இதுக்குள்ளே ஒன்று போகுது. இங்கிருந்து ஏறி அப்படியே அதுக்குள்ளே போவோம். ஏரோ மார்க் அங்கே ஒன்று போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? அதுக்குள்ள வரைக்கும் போகுது. ஆனால் பயங்கர இருட்டாக இருக்கு, போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இதுக்குள்ள ஏறி அப்படியே போய்கிட்டே இருக்குங்க ஒன்றுக்குள்ள. எப்பா பயங்கரமா இருக்கு. ஏதாவது தெரியுது உங்களுக்கு? அது புகைங்க, உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்குது. அங்கேயும் ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க, வர வர எல்லா இடத்துலையும் ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க, இங்கேயும் ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்காங்க. தண்ணி ஓடுற சத்தம் மட்டும்தான் எனக்கு கேக்குது. இங்க பாருங்க, இந்த ரெண்டு கேவுக்கு நடுவுல ப்ரோ பார்த்து 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 வரணுங்க, எங்க எப்ப ஸ்லிப் ஆகும்னு தெரியாது. இங்க பாருங்க, இந்த ரெண்டு மலைக்கும் நடுவுல செவுரு கட்டி இருக்காங்க. இது எதுக்கு இந்த செவுரு கட்டினானுங்கன்னு தெரியல. வர்ற தண்ணியை அடைக்கிறக்கா? சுத்தி இந்த இடத்துல வந்து செவுரு கட்டி இருக்காங்க, அது எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. நான் பேசுறது கேக்குதா? அது எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கு. எந்த இடத்துல வந்து செவுரு கட்டி இருக்காங்க பாத்தியா? கொஞ்சம் மூச்சு வாங்குது. அங்கிருந்து ஏறி ஏறி வந்துகிட்டு இருக்கேன்னா கஷ்டமா தான் இருக்கு. பாருங்க, இது எல்லாம் நீங்க தாண்டி வந்தீங்கன்னா இங்க என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, ஏரோ மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தால, அது எதுக்குன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இந்த இடத்துல ஏரோ மார்க் போட்டு கேன்டீன் போட்டிருந்தாங்கல்ல, கேன்டீன் இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுதானா அங்கே போய் ஏதாவது சாப்பிடுவோம். ஏங்க, கேன்டீன் போட்டு எல்லா பக்கமும் ஏரோ மார்க் போட்டு விட்டுருந்தாங்க. அங்கே கேன்டீன் இல்லையாம்மா, கேன்டீன் க்ளோஸ்டாமா. சும்மா வேணால் நம்ம நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு வாங்குறாங்க. அதாவது அங்கேருந்து பார்த்துட்டு வர்றவங்ககிட்ட கேட்டேன், சும்மா உள்ள மட்டும் போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம ரிட்டர்ன் கிளம்புவோம். நம்ம வந்த நேரம் ரெண்டு கேன்டீனுமே க்ளோஸ்டு. 0 பாயிண்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. இதுக்கப்புறம் உள்ளே போகலாமான்னு தெரியல. போகலாம், அது போய்கிட்டே இருக்குது. Please capture the photo of 0 point, Ankuresh sir. சும்மா மேலே போய் பார்த்துட்டு வருவோமா? இதான் அந்த கேன்டீன் நோட் இருக்கு, பேடிஎம் அக்செப்டட் ஹியர்னு போட்டிருக்காங்க. கேன்டீன் வைக்கிறேன்னு பேரில் இந்த இடத்த எப்படி இருக்கு பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக கவரு, பிளாஸ்டிக்கு, சிப்ஸு, காகிதம் எல்லாம் அந்த மாதிரி தான் கிடக்கு. சிகரெட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. சிகரெட் டப்பா, இந்த பாருங்கள், வாட்டர் கேன் டப்பா. சரிங்க, நம்ம இந்த 0 பாயிண்ட் ராபர்ஸ் கேவோட இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இது போனால் போய்கிட்டே இருக்குமாமா. கொஞ்சம் தூரம் போனால் ஃபாரஸ்ட் மாதிரி வரும், அதுக்குள்ளேயும் இந்த மாதிரி ரிவர் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இதோட முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ராபர்ஸ் கேவ் எப்படி இருந்தது? கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்ததுக்குல்ல. நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து வாங்க.
வரும்போதே ஒரு செப்பல் எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லைனாலும் கூட இங்கே வந்து நீங்கள் ரெண்டல் எடுத்துக்கலாம். வந்தீங்கன்னா காலையில் கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா அந்த வெயிலுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்க, நம்ம இப்போ எந்த வழியாக வந்தோமோ அந்த வழியாக தான் போக போகிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கெஃபே பார்த்தோம்ல, அங்கே போயிட்டு ஒரு காஃபி சாப்பிடுவோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். பாய். போகும்போது ஒரு ஆர்வத்தில் போயிட்டேன், இறங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து இறங்கணும். சன்செட் ஆகிற நேரம் இப்போ பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. यहाँ पे मैं जा रहा हूँ. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்துட்டேன். கரெக்டாக சன்செட் ஆகும்போது வந்திருக்கேன். தெரியுதா என் மூஞ்சில் பளிர்னு வெயில் அடிக்கிறத? சூப்பராக இருக்குங்க. ஓகேங்க, நான் போகும்போது காமிச்சல அந்த கஃபே, அங்கேயே வந்து ஒரு நூடுல்ஸ் ஒரு காஃபி குடிச்சாச்சு. இப்போ அப்படியே இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நேரம் நம்ம ஹாஸ்டல் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு தியேட்டர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். மணி வந்து 5 போகுது. ஹாஸ்டல் போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 5:30 ஆயிரும். பார்ப்போம். ஓகேங்க, நம்ம இந்த ராபர்ஸ் கேவுக்கு அப்படியே ஒரு பாய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம இருந்து கிளம்பலாம். இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேன். ஹாஸ்டல் போயிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகிறேன்னு உங்களுக்கு நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல பிளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.